என்ன சார் இது மீட்டர்ல 5 ரூபா 60 பைசா காட்டுது, 1 ரூபா வச்சுட்டு போறீங்க? என்ன நீ தானே மீட்டருக்கு மேல 1 ரூபாய் வேணும் தகராறு பண்ண? மீட்டர் மேல 1 ரூபாய் அவ்வளவுதான். யோ கிண்டலா பண்ற? என்ன மரியாதை ஒரு மாதிரி போகுது? சும்மா விட மாட்டேன். போலீஸ் கமிஷனர் பெட்டிஷன் எழுது. உன் பேர் என்ன? எத்தனை வருஷமா டாக்ஸி ஓட்டுறேன்? உங்க அப்பா பேர் என்ன? யோ மரியாதையா பணத்தை வச்சுட்டு போயா. என்ன மரியாதை ரொம்ப நெருங்குது. நான் யாரு தெரியுமில்ல? மாஜி மேயரோட மச்சனு. இருந்தான்ட்டு நீ என் பேரே பெட்டிஷன் கோதண்டம்பா. லெட்டர்ஸ் ரைட்டர் படிக்கிறது உண்டா? தினம் எழுதுவேன். எழுதுனா நீ திருந்துவே மாட்டியா? ஏப்பா நீ ஹிந்து படிச்சது இல்ல? எக்ஸ்பிரஸ் படிச்சது இல்ல? சாவுகிராக்கி படிக்கிறியா? இப்படி ஒரு பத்திரிகையா? என்னையே சாவுகிராக்கின்ற உடதில்ல. இதை நான் கம்ப்ளைண்ட்ல எழுதுறேன். சாவுகிரா. ஏப்பா இந்த கிராக்கில எந்தரா? போயா. ரொம்ப திமிரா பேசுறேன். இப்ப டாக்ஸி ஓட்டுறேன், கூடிய சீக்கிரம் ஈ ஓட்டுவேன். போலீஸ். மது பக்கத்துல வேற யாரோ மாது. ரேகா 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 பெட்டிஷன் மாமா. எம்எஸ்வி ட்ரிபிள் ஏ. அதான் அவன் புருஷன் மது. எங்க? என்ன அவருக்கு ஆபத்து? அவனுக்கு இல்ல உனக்கு. என்ன சொல்ற? பெட்டிஷன் மாமான்னு பேர் எனக்கு. இப்ப நான் பெட்டிஷனோட வரல, பயங்கர நியூஸோட வந்திருக்கேன். ஏன் இப்படி பயமுறுத்துற? புருஷனை தெய்வமா நம்புறது உண்டா? பின் தூங்கி முன்னேறது உண்டா? தூங்கி எழுந்ததும் தாலி எடுத்து கண்ணுல ஒத்திக்கிறது உண்டா? ஆபீஸ் விட்டு புருஷன் நேரா வீட்டுக்கு தான் வருவான்னு வழி மேல விழிச்சு பாக்குறது உண்டா? மோசம் போயிட்டே பாவே. விஷயத்த சொல்லு மாமா. எக்ஸ் மேயர் மாப்பிள ஊர் மேயரா போதுமா? இப்ப சோப் போட சர்ரு சர்ரு. பக்கத்துல ஊத்திய வச்சுக்கிட்டு கார்ல பவனி வரான், ஜானவாசம் போற மாதிரி. என் கண்ணோல பார்த்தேன். கண்ணம்ம பிள்ளை எதிரில. உன் புருஷன் உத்தமன்னா யார் அந்த மல்லிப்பூக்காரி? மல்லிப்பூன்னா அதுக்காக இவ்வளவு என்ன விளையாடுது? அவ இல்ல மல்லிப்பூ விஜாரி. சில மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு சின்ன வீட்டு கலையறானே பாவி. நான் கொஞ்சம் முன்னாடி வரலாமா? வாயேன். சொல்ல போனா எனக்கு நானே தான் பிரச்சனை. உண்மைய தெளிவா சொல்லணும். சொல்லு. சொல்றேன். இப்ப உதாரணமா உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்துல உன் பிரச்சனை என்னங்கிறது இப்ப புரியுது. அதேதான் டாக்டர். பெண்கள்னாலே எனக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு அப்சஷன், அதிகமான ஒரு ஈடுபாடு. அதான் என்னுடைய குணச்சித்திரம். உங்களை வீக்னஸ் இது பெரிய குணச்சித்திரமா? அரைஞ்சு விடுவேன் ஜாக்கிரதை. மேல சொல்லு. கல்யாணம் ஆனவனா, அழகான மனைவி இருக்கா. ஆனா என் மனசு ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதும், அத்தனை கவிஞர்களும் என்னுள்ள அடக்கம். ஆமா ஆமா, திருட்டு முத்தத்துக்கே தனி ருசின்னு பழமொழி இருக்கா? இந்த பழமொழி சரியான வெரிஃபை பண்ணிக்கணும்னு அடிக்கடி தோணுது. வீக்னஸ் இதெல்லாம் இயற்கை தானப்பா. இது பரம்பரையா வர வீக்னஸ் நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு 3 வைஃபா, 4-5 தொடர்புகள் வேற உண்டா. இந்த வீக்னஸ் என் பரம்பரையோட போயிடணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், மருந்து சாப்பிடணும். மருந்துனால குணப்படுத்துற வீக்னஸ் இல்லது, மதம் தான் குணப்படுத்த முடியும். யூ மீன் ரிலிஜன்? பாவ மன்னிப்புகளை பாதிரியார்கிட்ட கன்ஃபஸ் பண்ற மாதிரி பாரம் குறையும். என்னோட ரிலிஜன் அந்த மாதிரி இல்லையே டாக்டர். ஏற்படுத்திக்க. ஒரு நல்ல மனுஷனா பார்த்து, நல்ல ஆஸ்திகனா பார்த்து கன்ஃபஸ் பண்ணு. டெய்லியா? தேவைப்படும் போது. உனக்கு நோ ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஃபீஸ்? நோ ஃபீஸ். இப்ப என்ன பண்ற? உடனே புறப்படுற. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உன் வீக்னஸ் எனக்கு வந்துடும். புறப்படு. என்னங்க என்ன நடந்துச்சு? ஏன்பா ஏன் கத்தின? பியூட்டிஃபுல். இவங்களை இன்னும் நல்லா பார்க்கத்தான். பாய். மிஸ்டர் ஐயர், நான் ஒரு மகா பாவி. பல பாவங்களை செஞ்சுக்கிட்டு வரேன். கண்கண்ட தெய்வமா உங்களை நினைச்சு உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட சொன்னா தெய்வமே என்ன மன்னிச்ச மாதிரி. நீங்க தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும்.
இங்க என்ன சொல்றேன்? இதுக்கெல்லாம் நான் தானா கிடைச்சேன்? அக்கவுண்ட் டாலி ஆகாம அப்பப்போ அல்லாடின்னு இருக்கு. வேலை நிறைய இருக்கு சார். மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ். அதுக்கு முன்னால நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இது வேறயா? என்ன சத்தியம்? நான் கன்ஃபஸ் பண்ண போறதெல்லாம் நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. ஏன் உங்க மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாது. நான் ஆத்துக்காரிட்டு எதையுமே மறைக்கிறது இல்லை. ஏன் இப்படி என்ன சோதனை பண்றேன்? மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. சரி சத்தியம். சண்டாளா, நான் பாட்டுக்கு தேமேன்னு இருக்கேன். நீ பண்ணின பாவத்தையெல்லாம் ஏன்டா எந்த நிலையில கட்ட பாக்குற? மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியலையே. என்ன நீ அதிகாரி, நான் கைகட்டி சேவகம். உங்க பிரச்சனை இல்லைங்கிறத சொல்லுங்க. சொல்றேன். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இது ஆபீஸ், ரொம்ப பவித்திரமான இடம். உங்க பாவ மன்னிப்பு எங்கேயா வச்சுக்கணும். கன்ஃபஸ் பண்ணுங்க. மனைவிக்கு துரோகமே செய்யாத ஒரு ஃபெய்த்ஃபுல் கணவனா இருக்கணும்னு மனசுக்குள்ள ஆசைப்படுறேன். ஆனா அது பிராக்டிக்கலா முடியல மிஸ்டர் ஐயர். உண்மை சொல்றேனே, மத்த பெண்களை மனசுல நினைச்சுக்கிட்டே தான் நான் என் மனைவியே கொஞ்சறேன். இதுவே துரோகம் இல்லையா? கர்மம் கர்மம். ஒசரமான இடத்துக்கு வந்துட்டு கீழ்த்தரமான விஷயத்தை சொல்றாய். சீ, நீச்சா, பாப்பி, துஷ்டா. மேல சொல்லுங்க, கான்கிரீட்டா சொல்லுங்க. இன்னொரு பொம்மநாட்டியோட தொடர்பு வச்சுட்டு இருக்கேடா? அது ஃப்ரெண்ட்ஷிப் தான், வெறும் நட்பு தான். அது ரொம்ப வேகு டைம் ஆச்சு. பட்டுமேடாமிலும் தான் இருக்கு. ஆறுன்னு சொல்லுங்க. மாதவின்னு ஒரு பொண்ணு. நான் மனைவி இல்ல, குடிகாரம் வீட்டுல கிடக்கிற ஒரு ஜடப்பொருள். சோஃபா நாற்காலி மாதிரி. ஐ எம் a decorated widow. பொருத்தமில்லாத இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? தலையெழுத்து எழுதினவங்க என் பேரண்ட்ஸ் தான். புருஷனுக்கு வசதி மட்டும் இருந்துட்டா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டதா பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அறிவு மட்டத்துல ஏற்படுற ஜோடி பொருத்தம் பத்தி யாருமே நினைக்கிறது இல்ல. அப்படி பலியானவதானா? நான் ஒரு எம்ஏ, அவர் ஹைஸ்கூல்ல கூட எட்டி பார்த்ததில்ல. எங்க 2 பேர் எண்ணங்களும் எப்பவும் சந்திச்சுக்கிட்டதே இல்லை. புருஷன் படிக்காத மேதையா இருந்தா பரவாயில்ல, படிக்காத போதையா இருந்தா? பொருத்தமில்லாத கல்யாணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒன்னா வாழ்வானே. விவாகரத்து சொல்றீங்களா? எனக்கு ஸ்கேண்டலும் பிடிக்காது, சென்சேஷனும் பிடிக்காது. நான் எதிர்பார்க்கிற விடுதலைக்கு அதிக நாள் இல்லை. எதிர்பார்க்கிற விடுதலை நாள்னு எதை சொல்றீங்க? இப்ப என்ன அதை பத்தி? உண்மையா சொல்ல போனா நான் இந்த ரேடியோ தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன ரேடியோ? பிலிப்ஸ். ஏ, அப்ப நீங்க மிஸ்ஸஸ் பிலிப்ஸ். அப்படின்னா போன வாரம் நான் மிஸ்ஸஸ் மர்ஃபியா இருந்தேனே. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. அது என் வீக்னஸ். ஏ, பெண்கள் முன்னாலதான் எனக்கு ஹாஸ்யம் சரளமா வரும். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என் ஹாஸ்யம் எல்லாம் செத்து போயிருக்குமோ என்னமோ. அப்ப கல்யாணமே பண்ணிக்காதீங்க பிளீஸ். நீங்களும் ரொம்ப தமாஷா பேசுறீங்க. இதுதான் அறிவு பொருத்தமா? உங்களுக்கு சங்கீதம் வருமா? ரசிக்கிறதோடு பாட வராது. ரோஜாப்பூ பாடணும் நீ எதிர்பார்க்கணும், வாடாம இருந்தா சரி. உங்களுக்கு பாட வருமா? நேயர்கள் விரும்பி கேட்கணும். மந்தவெளி மாதவி, நான் கேட்கிறேனே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். விரும்பி கேட்டவர்கள் குடுவாஞ்சேரி கோபால், புதூர் சுந்தரம்,
கரூர் காமாட்சி, விம்கோ நகர் ராமன், பெரம்பூர் ராமன் முருகன் நண்பர்கள், மயிலாப்பூர் சுகுணா ஸ்வர்ணா அபர்ணா மற்றும் சாந்தோம் விஸ்வநாதன். இரவில் நிலவொன்று உண்டு, உறவினில் சுகமொன்று உண்டு. இரவில் நிலவொன்று உண்டு, உறவினில் சுகமொன்று உண்டு. மனைவியின் கனவொன்று உண்டு, எனக்கது புரிந்தது இன்று. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். தினமும் இப்படி குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. ஒரு நாள் கார்ல தான் அடிபட்டு சாக போறாரு. பாத்துங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க மேல பாடுங்க. என் கணவர் தான். பாட்டு அவர் ரசிக்கவும் போறதில்ல, பெருக்கவும் போறதில்ல. அறிமுகம் செஞ்சு வச்சா அவர் புரிஞ்சுக்கவும் போறதில்ல. உலகத்தையே மறந்த ஒரு நிலை. நீங்க பாடுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். கணவனின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஹலோ ரேகாவா? ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சினிமா ப்ரோக்ராம் வேணாமே? என்ன கோவமா? சரி சரி வேண்டாம். ஒரு டைம் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவன் கண்டாலே காதல். கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவன் கண்டாலே காதல். அழகினை புரியாத பாவம், அருகினில் இருந்தென்ன லாபம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என்ன பார்க்கணும்னா முருகாசரணம்னு ஒரு லெட்டர் போடுவா. அதுக்கு முடிந்தால் வரவும்னு அர்த்தம். இன்டெலெக்சுவல் கம்பெனி போய் பேசிட்டு இருப்பேன். இட்ஸ் an obligation, அவ்வளவுதான். சரி, ஒப்ளிகேஷனோட தான் நிக்கிறது. அதுக்கு மேல போகலையே. ஆனா மனசு சுத்தம் இல்லையே சார். சப்கான்சியஸா ஒரு கெட்டெண்ணம். வட்டி போட்டாவா? சொல்லுங்க. உதாரணமா சொல்றேனே, அவளுக்கு பர்த்டே. ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சா வீட்டுக்கு போனேன். மாதவி வீட்டுல இல்ல. வீட்டுக்கு என்ன காவலா வச்சுட்டு தண்ணி போட போயிட்டான் சார் அவ புருஷன். காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் வர்ற சத்தம் கேட்டது. ஒரு ஐடியா தோணுச்சு. திடீர்னு அவளுக்கு முன்னால போய் அவளை ஆச்சரியப்படுத்த நினைச்சேன்.
அவளும் அதே ரூம்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டா சார். ஐயோ அப்புறம் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. அவன் நிதானமா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுக்க ஆரம்பிச்சான். யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ராம 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 அண்ணியன் மனைவிய பிறந்த மேனியா பார்த்துட்டேன் சார், பார்த்துட்டேன். சிவா அவ விழாவுல 4வது எலும்பு கீழே ஒரு பெரிய மச்சம். எனக்கு மனசே சரியில்லை, சும்மா சினிமாக்கு வந்தேன். எனக்கும் மனசு சரியில்லை, அதான் நானும் சினிமாக்கு வந்தேன். ரெண்டு பேருக்குமே மனசு சரியில்லை, அப்புறம் ஏன் சினிமா?